ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது காய்கறி 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், ஒரு முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், 4 பச்சை மிளகா, மாங்காய். என்கிட்ட இருக்கிற காய்கறி நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அவரைக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி அந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். விருப்பப்பட்ட காய்கறிங்க சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியும் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும் இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போது வெட்டி வச்ச காய்கறிங்க ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகா, மாங்காய், பீன்ஸ், கேரட். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 7 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. நீங்கள் எதில் அரிசியை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கிளாஸில் தண்ணியும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 7 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இது நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருக்குன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் ஸ்மெல் பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளியும் கரைச்சி ஊற்றுவாங்க. நான் மாங்காய் சேர்த்ததுனால புளி கரைச்சி ஊற்றலை. மாங்காய் சேர்க்கலைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் தக்காளி, மாங்காய் அந்த புளிப்பே போதுன்னு சொல்லிட்டு நான் புளி எதுவும் சேர்க்கல. கடைசியாக ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு குக்கரை மூடி 4 விசில் வந்த பிறகு இறக்கிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு ஒரு 4 கரண்டி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, 4 வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை. தாளிப்பு ரெடி. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு சாம்பார் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறிட்டு தாளிப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் சாதம் ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.